வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது திரளான தயவு. ஏசாயா 63:7 கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றுக்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். எனக்கன்பான தேவஜனமே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு செய்தருளின எல்லாவற்றுக்கும் தக்கதாகவும் அவருடைய இரக்கம், திரளான தயவு, செய்த மகா நன்மைகள் இவைகளை நினைத்து நாம் கர்த்தருடைய கிரியைகளை துதிகளையும் பிரஸ்தாப பண்ண வேண்டும். ஆண்டவருடைய திரளான தயவு நம்மேல் இருப்பதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.